நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக செல்வோம். ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக நன்மையான காரியங்களை மட்டும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரே. எந்த கண்களும் கண்டதில்லை, எந்த காதுகளும் கேட்டதில்லை, எந்த மனதிற்கும் அது தோன்றியதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நீர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் அறிய, அதில் நாங்கள் நடக்க, அதை செயல்படுத்த சத்திய ஆவியானவரை போதகராக நீர் எங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறீரே. நீரே எங்களுடைய பலனாகவும் எங்களுடைய சத்துவமாகவும் இருக்கிறீரே. ஆண்டவரே, நன்றி அப்பா. இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்குள்ளே அப்பா நாங்கள் பார்க்கும், உங்களுடைய வார்த்தையை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது எங்களுடைய மனக்கண்களை நீர் திறப்பீராக. எங்களுடைய மனக்கண்களை திறந்து அப்பா நாங்கள் வெளிச்சத்தை பார்க்கும்படி, நாங்கள் சத்தியத்தை பார்க்கும்படி, நாங்கள் சத்தியத்தை அறியும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் அறிகிற சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கட்டும், இயேசுவின் நாமத்திலே ஆமென். நாம் தேவ திட்டம் என்று ஒரு தொடர் போதனையில் போயிட்டுருக்கோம். கற்றுக்கொண்டு அநேக காரியங்களை நாம் வாசித்தோம், நிறைய வேத பகுதிகளை வாசித்தோம். தேவ திட்டம் என்பது கர்த்தர், கடவுள், நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறாரு. இல்லை, அநேக வேத பகுதிகளிலேருந்து நம்ம போன தடவை பார்க்கும்போது சில காரியங்களை பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, எல்லா மனிதருக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் கூட நோக்கம் இல்லாமல் இங்கே பிறந்தவர் கிடையாது. எல்லா மனிதருக்கும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது நன்மையான நோக்கமாக இருக்கிறது. அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் வைத்து அதை நாம் நிறைவேற்றும்படி நமக்கு அதை அருளி இருக்கிறார். அடுத்து அந்த நோக்கத்தை அவர் எப்போ தீர்மானித்தார் அப்படின்னா, இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, அப்பமே அவர் தீர்மானித்தார். நம்ம தாயின் கருவிலே உருவாகத்திற்கு முன்பதாகவே அவர் அதை தீர்மானம் பண்ணி வைத்துட்டாரு. அதுக்கும் ஒரு படி மேலே போய் நம்ம பார்த்தோம். சங்கீதத்தில் அவர் புஸ்தகத்தில் அதெல்லாம் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறாராம். ஒவ்வொருவருக்கும் ஒரு புஸ்தகத்தை அவர் எழுதி வச்சு, நான் வாழ்க்கையில் என்னுடைய ஒவ்வொரு வாழ்நாளையும், என்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் அவருடைய புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பார்த்தோம், அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டதோடு நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்புரவாகி அவருடைய தேவ திட்டத்தை நான் அறிந்து நான் அதை செயல்படுத்துவது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அது ஏன் அப்படி, எனக்கு ஏன் அது முக்கியம் அப்படின்னா, நம்ம அதுவும் பார்த்தோம். நாம் எல்லாரும் விசுவாசிகளாகிய நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிரிகள்னால கிடையாது, தேவனுடைய ஈவாக இருக்கிறது. ஆனால் அந்த பகுதியின் தொடர்ச்சியிலே சொல்கிறாரு, நாம் நற்கிரியைகளை செய்வதற்காக கர்த்தர் நம்ம முன்னாகவே அந்த எல்லா நற்கிரியைகளை நம்ம செய்யணும்னு குறித்து வைத்திருக்கிறாராம். அப்போது நாம் நற்கிரியைகளினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் நாம் நற்கிரியைகளுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்புறமா பார்த்தோம், ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காரியத்தை பார்த்தோம். நம்முடைய தேவ திட்டத்தை நாம் விட்டுவிட முடியும். அதாவது தாமதிக்கிறது கிடையாது. இல்லை, நான் தேவ திட்டத்தில் செய்யறதுல எனக்கு டிலே ஆகிட்டே இருக்குது, எனக்கு எப்போ பாரு தாமதம் ஆகிட்டே இருக்குது, நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது, எதிர்ப்புகள் வருது அப்படிங்கிறது கிடையாது. முற்றிலுமாக அந்த தேவ திட்டங்கிறதே மொத்தமாக அதை விட்டு நான் விலகி போக முடியும். அதுக்கு உதாரணமாக நாம் எப்படி பார்த்தோம், யூதாஸ் இஸ்காரியத்தை பார்த்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே வாசித்தோம். எப்படி 12 அப்போஸ்தலரில் கர்த்தர் யூதாஸ் இஸ்காரியத்துக்கு ஒரு இடத்தை கொடுத்து அந்த அழைப்பை யூதாஸ்க்கு கொடுத்து வச்சுருந்தோம். யூதாஸ் அந்த அசைன்மெண்ட்டை அவர் இழந்து போனார் இல்லைங்களா, அதை இழந்து விட்டார். அப்போ பார்த்தோம், இட்ஸ் பாசிபிள். அப்போது நம்முடைய தேவ திட்டம், நம்முடைய டெஸ்டினியை நாம் இழந்து விட முடியும், நம்ம கைவிட முடியும், அதை நாம் அழித்து போட முடியும், அதை நம்ம செய்யாமல் விட்டுவிட முடியும். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்? 4 காரியங்கள் பார்க்க போகிறோம். எதுக்கு கீழே அப்படின்னா, தேவ திட்டத்தை அழிக்கும் காரியங்கள், இல்லைனா தேவ திட்டத்திற்கு இடையூறாய் இருக்கிற காரியங்கள். இந்த தலைப்பு கீழே 4 காரியங்களை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது, நாட் கிவிங் இம்பார்ட்டன்ஸ், அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் இருப்பது. தேவ திட்டத்தை நாம் செய்ய வேண்டும், அதை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்றால் நாம் அதற்குண்டான காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு அருமையான வேத பகுதிக்கு போகலாம். எபிரேயர்
2வது அதிகாரம் ஹீப்ரூஸ் சாப்டர் 2 1 4 வரைக்கும் வாசிக்கிறேன். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பதுனா, நம்ம கவலையற்று இருப்போமானால்னா என்ன சொல்றாருன்னா, அதை கவனிக்காம அதை நெக்லெக்ட் பண்றது, ஒரு புறக்கணிப்பது, ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் அதை நெக்லெக்ட் பண்ணுறது. பாருங்கள், முதல் வார்த்தை 1ஆம் அதிகாரத்தில் சொல்ல ஆகையால். ஆகையால்னா அப்போ முன்னாடி ஏதோ சொல்லியிருக்காரு இல்லைங்களா, 1-14 வரைக்கும் அவர் சொல்கிறாரு இயேசு கிறிஸ்துவானார் எப்படி தேவதூதர்களுக்கும் மேலானவராக இருக்கிறார். ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தது, அவர் தேவனாக இருக்கிறான்னு அவருடைய மேன்மையெல்லாம் குறித்து சொல்லிட்டு தான் அதை சொல்கிறார். ஆகையால் நாம் கேட்டவர்களை விட்டு விலகாத படிக்கு, இந்த விட்டு விலகாத படி அப்படின்னு இருக்கு பாருங்க, ஆங்கிலத்தில் லெஸ்ட் வி ட்ரிஃப்ட் அவே. இந்த ட்ரிஃப்டிங் அப்படின்னா அப்படியே கிராஜுவலாக நோட்டீஸ் பண்ணாமல் அப்படியே ஸ்லிப் ஆகி ஒரு படகு எப்படி நங்கூரம் இல்லாமல் அப்படியே அது கரையிலேருந்து அப்படியே தள்ளி 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 அப்படியே போயிடும் பாருங்க, மெதுவாக தெரியாத விதத்தில். படகு நங்கூரம் இல்லாமல் போகும்போது பார்த்தீங்களா, சர்ரு நீங்கள் சர்ருன்னு அப்படி போயிடாது, அப்படியே அங்கேயே தான் இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தா அங்கேயோ எங்கேயோ தூரமாக போயிடும். ஏன்னா அது ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்குது. அந்த வார்த்தை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. விட்டு விலகாதபடினா ஒரு பிடிப்பு இல்லாமல், அதில் ஒரு கவனம் இல்லாமல், அதில் மனதை ஒரு ஃபிக்ஸ் பண்ணாமல் ஜாக்கிரதையாய் விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். earnestly heeding, pay much closer attention, firm grips. மெசேஜ் வெர்ஷனில் இப்படி சொல்லுது, firm grip அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை பிடிப்பு. அதாவது இது ஒரு சில்லியான எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு. பால் காய்ச்சுவோம் இல்லைங்களா வீட்டில், இல்லைங்களா, நிறைய பேர் வீட்டில் அம்மா காய்ச்சுவாங்க, சிலர் வீட்டில் ஐயா காய்ச்சுவாங்க. பால் யார் காய்ச்சினாலும் எல்லாருக்குமே இது புரியும். பால் காய்ச்சும் போது பாருங்கள், வச்சுட்டு இருப்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு 2 செகண்ட் இப்படி திரும்ப பார்த்தா டக்குன்னு பொங்கிடும். எத்தனை தடவை நடந்திருக்காது நமக்கு? பார்த்துட்டே இருப்போம், பார்த்துட்டே நமக்கு தெரியும் அது பொங்கிடும், எப்போ வேணாலும் பொங்குன்னு தெரியும். ஆனால் அது இந்த மாதிரி நிறைய தடவை நடந்து பாருங்கள். லிட்டராக பால் எல்லாம் கீழே ஓட விட்டுருக்கேன் நான் கிச்சனில். அப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னா, இல்லை என்னவா இருந்தாலும் அங்கேயே பக்கத்துலேயே இருந்து அது பொங்கும் போது அதை நிப்பாட்டிட்டு தான் நம்ம அடுத்த வேலை ஏதாவது போகணும். அது கூடயே சைமல்டேனியஸாக இன்னொரு வேலையை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அது எப்போ பொங்குன்னு தெரியல. அதே போல் பாருங்கள், இது ஒரு சில்லியான ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தால் கூட பாருங்கள், அந்த மாதிரி நம்ம அந்த ட்ரிஃப்டிங் நம்ம வேணும்னே பண்ணுறது கிடையாது. நம்ம டெலிபரேட்டாக வேணும்னே நான் கவனம் இல்லாமல் இருக்கணும், நான் கடவுளோட காரியத்துக்கு கவனம் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம வேணும்னே பண்ணுறது கிடையாது. ஆனால் வேணும்னே நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கவனமாக இல்லைன்னா அந்த ட்ரிஃப்டிங் விட்டு அப்படியே நமக்கே தெரியாமல் அப்படியே விலகுவோம். அந்த பொருளில் தான் இது சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படிங்கிறார். அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவதூதர் 2வது வசனத்தில் சொல்லப்படுவது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை சொல்கிறார். தேவதூதர்கள் மூலமாக மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தில் அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, அதே நம்ம அவ்வளோ உறுதிப்பட்டிருக்கும் போது கர்த்தர் மூலமாய்னா முதல்ல இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்புறம் அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். எப்படி உறுதியாக்கப்பட்டுச்சு? நமக்கு முன்னாடி அது எப்படி ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுச்சுன்னா, வெறும் வாயினால கிடையாது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும்
தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் அடையாளங்கள், அற்புதங்கள், பலவிதமான பலத்த செய்கைகள், பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு, பரிசுத்த ஆவியானவர்னு ஒருத்தர் வந்து இருக்காரு அப்படிங்கிற வந்து அவர் வல்லமையா அவர் வெளியில காட்டி இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் பார்த்து இப்படி நம்மளுக்கு அருளப்பட்ட இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, சோ கிரேட் சால்வேஷன். ஏன் சோ கிரேட் சால்வேஷன் அப்படின்னா, இந்த ரட்சிப்புக்கு வந்து கடவுளே மனிதனாக வந்து கடவுளே சாக வேண்டியதாயிடுச்சு. நிறைய பேர் பாருங்கள், கடவுள் காட் டைட் அப்படின்னா அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அவர்கள் அங்கீகரிப்பதில்லை. ஏன்னா கடவுள் சாக முடியாதுங்க, கடவுளை செத்தாருங்களா நீங்கள் சொல்கிறீங்க, அப்புறம் இதை எப்படி நாங்கள் நம்புறது அப்படிம்பாங்க. ஆமாங்க, அது இம்பாசிபிள். ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும், சும்மா நடந்துடல. ரொம்ப பெரிய வேலையை வந்து அவர் செய்ய வேண்டியதாக இருந்தது. சிருஷ்டிக்குள்ளாக அவர் நுழைந்து ஹி என்டர்ட் கிரியேஷன், மாம்சத்தில் வந்து அவர் மரித்து உயிர் தெழுந்து ஒரு பெரிய கிரியத்தை நம்மளாலலாம் எப்பவுமே எந்த நாளிலும் இந்த முழு உலகம் சேர்ந்தாலும் கொடுக்க முடியாத ஒரு பெரிய கிரியத்தை நமக்காக அவர் கொடுத்து இந்த ரட்சிப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு. இப்பேற்பட்ட பெரியதான இந்த ரட்சிப்பை வந்து இப்படி அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வல்லமையான ஆவியானவருடைய வெளிப்பாட்டினாலும் நாம் வந்து பெற்றுக்கொண்டு இதை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் நெக்லெக்ட் பண்ணுறது, அதாவது இதை ஒரு முக்கியமானதாக எண்ணாமல், இதன் மேலே நம்ம கவனமாக இல்லாமல், இதை வந்து ஏதோ ஒரு சாதாரண விஷயம் மாதிரி பாருங்க. நான் அநேக நேரத்தில் ஆண்டவரை பற்றி மற்றவர்களிடத்தில், அவரை அறியாதவர்களிடத்தில் வந்து நான் சொல்லும் போது, நான் யூஸ்வலாக அவங்களுக்கு எப்படி காஸ்பல் சொல்லுவேன்னா, ஜெனிசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் சொல்லி முடிச்சிடுவேன். ஏன்னா அப்படி தான் நான் வந்து சுவிசேஷத்தை புரிந்து கொண்டேன். அவங்களுக்கு வந்து எதாவது எடுத்து ஏசு உங்களை நேசிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுவேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மனுஷன் எப்படி விழுந்தான், மனிதனுடைய வீழ்ச்சினாலே என்னென்னலாம் ஆச்சு, இதுலேருந்து எப்படி மனுஷனை மீட்க முடியும், கடவுள் வர வேண்டியதாக போச்சு அப்படின்ட்டு திரும்பி அவர் வரப்போகிறாரு வரைக்கும் ஆதியாகமத்திலேருந்து ரெவலேஷன் வரைக்கும் சொல்லி முடிச்சிடுவேன். அப்படி தான் அவங்களுக்கு காஸ்பிள் சொல்லுவேன். அப்போது இதில் எனக்கு ரொம்ப வேதனைக்குரிய ஒரு ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, சிலர் வந்து அப்போ நீங்கள் சொல்கிறதான் வந்து உண்மையான கல்லைப்லாம் கொஞ்சம் அஃபண்ட் ஆகி பேசுவாங்க. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எது எனக்கு ரொம்ப வேதனை அளிக்கும்னா, எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்லுவாங்க, இது ஒரு நல்ல கான்செப்ட்டுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அட்லீஸ்ட் அப்போஸ் பண்ணுறவங்களுக்காவது ஓகே, ஏதோ ஒன்று அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஏதோ ஒன்று அவங்களுக்கு உள்ள ப்ரிக் பண்ணுது அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அது இருக்கும். அநேகர் என்ன இது நல்ல கான்செப்ட்டுங்க அப்படின்னு போயிட்டாங்கன்னா, அப்போ பாருங்கள், நம்ம சொன்னது ஏதாவது அவங்களுக்கு புரிஞ்சுதா, அவங்களுக்கு மண்டையில் ஏறிச்சா, எதுவுமே நம்மளுக்கு புரியாது. அதே போல் அநேக நேரத்தில் வந்து நாம் கூட விசுவாசிகளாகிய நாம் ரொம்ப முக்கியமான சத்தியத்தை வந்து சபையில் வந்து போதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையே வந்து வரையறுக்கிற சத்தியங்களையும், நம்முடைய நித்தியத்தை குறித்த சத்தியங்களையும், ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்களை குறித்து வந்து நம்ம சொல்லும் போது, நல்லா இருந்துச்சுங்க, நல்ல கான்செப்டு அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியம். ஏன்னா பாருங்கள், இது கான்செப்ட் கிடையாது பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த எச்சரிப்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுக்குறாரு பாருங்கள் அவர். தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், திஸ் இஸ் a சீரியஸ் பிஸ்னஸ், ரொம்ப சீரியஸ் இது. இவ்வளவு சோ கிரேட் சால்வேஷன், இவ்வளவு பெரியதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரியதான அழைப்பு, இவ்வளவு பெரியதான தேவ திட்டம், இவ்வளவு பெரியதான காரியங்களை நான் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கேன், இவ்வளவு பெரியதான வரங்களை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இவற்றையெல்லாம் குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு தப்பித்து எப்படி தப்பித்து கொள்ளுவோம், தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம். கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது அவருடைய எச்சரிப்பு இல்லைங்களா? அப்போ பாருங்க, நாம் டெலிபரேட்டாக அட்டென்ஷன் கொடுக்கலனா நாம் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. நாம் ரொம்ப வேணும்னே வந்து நம்ம கவனமாக இருக்கணும். வேணும்னே வந்து நாம் வந்து இந்த மாபெரும் ரட்சிப்பை குறித்து நான் என்ன செய்கிறேன், நீங்கள் ஊழியத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை உலகத்துக்கு ஒளியாக இருக்கும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீங்கள் எங்கே இருந்தாலும் தேவன் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. அப்போ இந்த தேவ திட்டத்தை குறித்து, இந்த மாபெரும் ரட்சிப்பை குறித்து நான் எப்போவுமே அதை வந்து டெலிபரேட்டாக கான்ஷியஸாக வந்து நான் அது மேலே கவனம் வைக்கணும். நான் டெலிபரேட்டாக அது மேலே கவனம் வைக்கலை அப்படின்னா எனக்கே தெரியாமல் நான் அதுலேருந்து ஐ வில் ட்ரிஃப்ட் அவே, எனக்கே தெரியாமல் நான் அதிலேருந்து விலகி போயிடுவேன். ஓகே,
அடுத்து இரண்டாவது இடையூறு, நாம் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம பார்க்கிற இரண்டாவது இடையூறாக இருக்கிற காரியம் அறிவில்லாமல் இருப்பது. நாலேஜ் இல்லாமல் இருப்பது. இந்த வாழ்க்கையின் காரியங்கள் எப்படி நடக்குது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவனை குறித்தும் தேவனுடைய காரியங்களை குறித்தும் இந்த வாழ்க்கையின் கோட்பாடுகளும் பிரமாணங்களும் எப்படி வேலை செய்யுது, இந்த ஸ்பிரிச்சுவல் லாஸ், இந்த ஆவிக்குரிய பிரமாணங்கள் கோட்பாடுகள் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் நான் கற்றுக்கொண்டு இதை எப்படி நான் செயல்படுத்துவது அப்படின்னு அந்த அறிவை நான் கொள்ளாமல் இருந்தால், அதான் இது பாருங்க, எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு கிடையாது. இட்ஸ் பீயிங் டம் ஆன் பர்பஸ். அதாவது எனக்கு அறிவு கிடைக்கும், ஆனால் எனக்கு அந்த அறிவு வேண்டாம். ஏன்னா அந்த அறிவை நான் முக்கியம்னு நான் நினைக்கல, அந்த அறிவு வேணும் அப்படின்னு நான் நினைக்கல, அதோட முக்கியத்துவத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை. அதனால அந்த அறிவை நான் தேடலை, அந்த அறிவு பின்னாடி நான் போகலை. அந்த மாதிரி ஒரு அறிவில்லாமை. ஓசியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பொய் ஆணையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி போகிறார்கள். இரத்தப்பழிகளோட இரத்தப்பழிகள் சேர்கிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும், கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, தேசத்தில் என்ன கர்த்தருக்கு ஒரு வழக்கு இருக்கான் பாருங்களேன். அவருக்கு ஒரு இஷ்யூ இருக்கு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அவருக்கு ஒரு வழக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட உண்மை இல்லையா, இரக்கமும் இல்லையா, தேவனை பற்றிய அறிவும் இல்லையா. பாருங்க, the fear of the Lord is the beginning of knowledge ன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. அப்போ ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லை அப்படின்னா நாலேஜுங்கிறதே ஒன்று இல்லவே இல்லை. அவங்களுக்கு தேவனுடைய அறிவும் கிடையாது, பயமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால அவங்களுக்கு என்னென்னலாம் செய்கிறாங்க, என்னென்னலாம் அவங்களுக்கு நடக்குதுன்னு 2ஆம் வசனத்துலேயும் 3ஆவது வசனத்துலேயும் சொல்லியிருக்கு. 6வது வசனம் பாருங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்போ lack of knowledge will produce destruction. My people perish because of lack of knowledge. அப்போ நாலேஜ் இல்லைன்னா, அறிவு இல்லை அப்படின்னா என்ன அது பின்னாடி வருது, அழிவு வருது, சங்காரம் வருகிறது. நீ அறிவை வெறுத்தா, இவங்களுக்கு ஏன் அறிவு இல்லைன்னா, அறிவு பெற்றுக்கொள்ள முடியாது, இல்லைன்னா அறிவு எனக்கு கொடுக்கப்படலை, அறிவுனா என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னு கிடையாது. நீ அறிவை வெறுத்தாய், அவங்களுக்கு அறிவு பிடிக்கல, அவங்கள அறிவுங்கிறது அவங்க பெற்றுக்கொள்ள முடியும்னு இருந்தால் கூட அவங்களுக்கு அதை பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்களுக்கு அதை பிடிக்கல, அவங்க அறிவை வெறுத்தார்கள். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். கர்த்தர் நம்மளை மறக்கிறதுல நம்மளை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாரு. இங்கே அது அவர் பாருங்க கோத்தில் சொல்கிறார். ஏன்னா அறிவை வெறுத்தா, அதாவது எந்த கான்டெக்ட்ல சொல்கிறார் அப்படின்னா, நீ என் வேதத்தை மறந்தாய். அப்போ பாருங்கள், இவங்க ஏன் அறிவை வெறுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தை மறந்தாங்க. கர்த்தருடைய வேதம் அப்படின்னா அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய வார்த்தையில் அவரை குறித்தும் அவருக்காக எப்படி வாழணும், எப்படி இந்த வாழ்க்கையை நடத்தணும், ஆவிக்குரிய பிரமாணங்கள் என்ன, இந்த வார்த்தையை நான் எப்படி பிரயோகித்து வாழ்க்கையில் தேவ திட்டத்தை செய்து முடிக்கிறது, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க இதெல்லாம் வெறுக்கும் போது அவங்களுக்கு அறிவில்லாமல் போயிடுறாங்க. அவங்க அறிவில்லாமல் போகும்போது அவங்க அழிந்து போயிடுறாங்க. சில ரொம்ப மிக முக்கியமான காரியங்களை நாம் அறிந்து புரிந்து நாலேஜை பெற்றுக்கொண்டு தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், எல்லாமே இம்பார்ட்டேஷனில் வந்துடாது. அப்படியே தலையில் இப்படி கை வச்சா எல்லாமே வராது. அப்படி வர காரியங்கள்லாம் உண்டு. தேர் ஆர் திங்ஸ் தட் வி கேன் ரிசீவ் பை இம்பார்ட்டேஷன். தலையில் கை வைங்க, பெற்றுக்கொள்கிறேன், அப்படி பெற்றுக்கொள்ளலாம். சரி, ஆனால் ரொம்ப முக்கியமான சில காரியங்களெல்லாம் அப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு இருக்க. மனம் எப்படி புதிதாகும்? நான் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து அதை புரிந்து அதன் வெளிப்பாட்டை நான் பெற்று மனதில் வைத்து
என்னுடைய மனசை வந்து நான் ரெனியூ பண்ணணும். நான் வந்து அதை புதிதாக்கணும். எப்படி புதிதாக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து தியானித்து ஆவியாரனுடைய துணையினாலே நான் அதோடைய வெளிப்பாட்டை நான் புரிந்து கொண்டு அதை தியானிக்க 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 என்னுடைய மனசு கர்த்தருடைய வேதத்துக்கு வார்த்தைக்கு ஒப்பான மனசாக இருக்கும்போது நான் மறுரூபமாக்கப்படுவேன். இது அப்படி தலையில் கை வச்சா ஒரு நாளில் யார் மேலே தலையில் அப்படியே கை வச்சா மறுரூபம் ஆயிடுவாங்களா? அப்படி இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அப்படி ஆறுது இல்லைங்க. இட் டேக்ஸ் மந்த்ஸ், இட் டேக்ஸ் இயர்ஸ், வருஷங்கள் ஆறுது. சில நேரம் வாழ்நாள் முழுதும் ஆறுது நம்ம மனது வந்து புதிதாகிறதுக்கு. அப்போ பாருங்கள், நம்ம நாலெட்ஜை விரும்புகிற ஆட்களாக இருக்க வேண்டும். நாம் அறிவை விரும்ப வேண்டும். பாருங்கள், உலகத்தில் கூட சொல்கிறாங்க பாருங்கள், அறிவாற்றல், நாலெட்ஜ் இஸ் பவர் அப்படிங்கிறாங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம் பாருங்கள். ஒரு அருமையான வேத பகுதி. நான் இதை வாசிக்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாசித்தேன். எபேசியர் 3:2 வாசிக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். பவுல் என்ன சொல்றாரு? புறஜாதியார்னா இஸ்ரவேல் ஜனம், யூதர்கள் அல்லாத மற்ற ஜனத்தாரெல்லாம் புறஜாதியார். இந்த புறஜாதியாரும் இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த மாபெரும் ரட்சிப்பின் இந்த உடன்படிக்கையிலே, இந்த திட்டத்திலே புறஜாதிகளும் அடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்போ ரகசியமாக இருந்துச்சான். ஆனால் அந்த ரகசியத்தை தேவன் அப்போஸ்தலர் பவுல் அவருக்கு வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாராம். 4வது வசனம், இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருந்தேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. அப்போ பாருங்க, அது சொல்லுவாங்க யூஸ்வலாக இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த சபை அப்படிங்கிற ஒரு காரியம் வந்து மறைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலருக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் இந்த முழு உலகத்தில் இருக்கிற மக்களையும் ரட்சிக்க வந்த தேவன் அப்படிங்கிற இந்த ஒரு ரகசியம். இப்போ அது ரகசியம் இல்லை. ஏன்னா அப்போஸ்தலருக்கு தேவன் அறிவித்தார், அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் உலகம் முழுவதாக அதை வந்து அறிவித்திருக்கிறாங்க. அப்படிதான் நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஆனோம் இல்லைங்களா? பவுலுக்கு தேவன் அறிவித்தார். பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவர் அறிவித்திருக்கிறார். எங்களுக்கு வந்து கர்த்தர் வந்து அறிவிச்சாரு. ஆனால் முன்னாடி அப்படி இல்லை. முன்னாடி அது வந்து ஒரு ரகசியமாக இருந்தது, அது வந்து ஒரு மிஸ்ட்ரியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அது ரகசியம் அல்ல, ஏன்னா அவர் எங்களுக்கு அறிவித்திருக்கிறார். 7வது வசனம் பாருங்க, தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். அவர் என்ன சொல்றாரு? இந்த குட் நியூஸ், எந்த குட் நியூஸ்? இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா தேவன் அவர் மனிதனாக வந்து மாம்சத்திலே வந்து அவர் மரித்து அவர் உயிர் தெழுந்து மீட்பு ரட்சிப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி அது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டும் அவர் செய்யலை, அவர் இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்காகவும் அவர் அதை செய்தார் அப்படிங்கிறது சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை ஊழியமா, அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஊழியத்தை அப்போஸ்தலர் பவுல் செய்யறதுக்கு அவருக்கு தேவனுடைய கிருபை வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சான். ஆனால் அந்த தேவனுடைய கிருபைக்கு பின்னாடி என்ன இருக்குதான்? தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபை. இந்த கிருபை அவருக்கு எப்படி அளிக்கப்பட்டுச்சான்? தேவனுடைய பலத்த சத்துவம். அப்ப இந்த காஸ்பல் ப்ரீச்சிங்க்கு பின்னாடி இருக்கிற இந்த கிரேஸை எது எம்பவர் பண்ணுதுன்னா, தேவனுடைய பலத்த சத்துவம், காட்ஸ் மைட்டி பவர். காட்ஸ் மைட்டி பவர் இந்த காஸ்பலை ப்ரீச் பண்ணும்போது, இந்த ப்ரீச் பண்ணுற அந்த கிருபையை வந்து எம்பவர் பண்ணுதான். பாருங்க, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகினான், கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த தேவனுடைய பலத்த சத்துவம் கொடுக்குற அந்த கிருபை வந்து
ஏன் பவுலுக்கு கொடுத்தாரு அப்படின்னா, நாமெல்லாம் இதை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. So that we may receive the knowledge of what the God of Israel has done for our salvation. நம்முடைய ரட்சிப்புக்காக இந்த கடவுள் என்ன செய்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளும்படியாக நாம் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கணும். நாம் அதை அறிந்து புரிந்து கொள்ளணும். ஏன்னா அதை அறிந்து புரிந்து கொண்டாதான் நான் அதில் பங்கடைய முடியும். அப்போ தான் நான் இந்த உடன்படிக்கையில் நான் பங்காளியாக ஆக முடியும். அப்போ இந்த நாலேஜ் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அப்போஸ்தலராகிய பவுலுக்கு தேவன் கொடுத்த கிருபையை சும்மா கொடுக்கல. அந்த கிருபைக்கு பின்னாடி ஒரு பலத்த தேவனுடைய பலத்த சத்துவம் இருக்குதான் பாருங்க. அந்த பவர், கடவுளுடைய பவர். கடைசியில் பாருங்க, கடவுள் பவர் எனக்கு என்ன கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு? அறிவை கொடுக்க அவர் விரும்புகிறார். கடவுள் எதுக்கு பவரை கொடுத்து கிருபையை கொடுத்து பவுலை அனுப்புகிறாரு? அத்தனை அப்போஸ்தலர்கள்லாம் அனுப்புகிறாரு. கொல்றாங்க, அவங்களை சிலுவையில் அறையிறாங்க, உயிரோட தோலை உரிக்கிறாங்க, ஈட்டியில் குத்தி சாவடிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? தேவனுடைய ரட்சிப்பை குறித்த அறிவை நாம் பெரும்படிக்கு, மனிதர்கள் அதை பெரும்படிக்கு. அப்போ பாருங்க, கடவுள் ஞானத்துக்கு, அதாவது அறிவுக்கு, இந்த அறிந்து கொள்ளுதல், இந்த நாலேஜ், இதுக்கு கர்த்தர் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தின் மூலம் ரட்சிக்க அவருக்கு அது பிரியமா இருந்துச்சாம். பிரசங்கன்னா இதான். பிரசங்கன்னா அறிவிக்கிறது. அறிவிக்கன்னு சொல்றாரு பாருங்க. பிரசங்கம் என்றால் அறிவிப்பது. எதை அறிவிப்பது? மனிதர்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ, அவர் யார், அவர் என்ன செய்திருக்கிறாரு அப்படிங்கிறதே மற்றவர்கள் அறியும்படிக்கு அறிவிப்பது தான் பிரசங்கம். எபேசியர்லயே பாருங்க, பவுல் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம ஃபர்ஸ்டே வாசித்தோம் இல்லைங்களா? நம்மளை முன் குறித்தார், முன்னாடியே சூஸ் பண்ணார் நம்மளை அப்படின்லாம். அதில் அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா, அவர் பவுல் ஒரு ஜெபத்தை செய்கிறார். நாம் எப்பொழுதும் அந்த ஜெபத்தை செய்து தான் நம்ம வசனத்துக்குள்ளாக நாம் போவோம் எப்பவுமே. 15லேருந்து யாருக்கு இந்த ஜெபத்தை பண்ணுறாருன்னா, விசுவாசிகளுக்கு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். விசுவாசிகளுக்காக. 15 ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு. இப்போ பாருங்க, இதில் என்ன நம்மளுக்கு புரியுது அப்படின்னா, இந்த ஜனங்க கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் இல்லைங்களா? இயேசுவின் மேல் விசுவாசம் இருக்கிறவங்க, பிலீவர்ஸ் தான். அது மட்டும் இல்லை, தே ஆர் பிலீவர்ஸ் ஹூ வாக் இன் லவ். அன்பிலையும் நடக்கிற விசுவாசிகள். இவங்க இவ்வளோ விசுவாசமா இயேசுவை விசுவாசித்து இப்படி ஆண்டவருடைய அன்பில் இவங்க இப்படி நடக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. அவங்களுக்கு இடைவிடாமல் 16 இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். அநேக காரியங்களை குறித்து ஜெபித்திருக்கலாம் இல்லைங்க. எவ்வளோ எபேசு சபை இன்னும் நல்லா பெருகணும், உங்களும் என்னென்ன நல்லா நடக்கணும், அங்கே இருக்கிற வியாதியஸ்தர்கள்லாம் சொஸ்தமாகணும், தரித்திரர் எல்லாம் நல்லா பெரிய சீமானாகணும், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரணும், உங்களுக்கு வர எதிர்ப்புகள் பர்சிக்யூஷன்ஸ் எல்லாம் விலக்கப்படணும்னு ஆண்டவரை நோக்கி நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறேன். அவர் சொல்லவே இல்லை. அவர் எடுத்த உடனே சொல்கிறாரு, விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார், அன்பிலே நடக்கிற விசுவாசி. இன்ஃபேக்ட் அவங்கள பற்றி கேட்டபோது இவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறாராம் கடவுளுக்கு. ஏன்னா அவங்கள பற்றி கேட்கும்போது இவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அவங்கள பற்றி ஒரு குட் ரிப்போர்ட் இவருக்கு வந்திருக்கு. அவங்களுக்காக அவர் என்ன ஜெபிக்கிறார்? கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். அவரை அறிந்து கொள்ளணும். One constant need of a believer is to know and keep knowing Christ. பவுல் அப்புறம் சொல்ல, oh that I may know him. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும்
தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே, மறுபடியும் வந்துருச்சு பாருங்க, பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் சொல்லுங்க. நீங்கள் அறியும்படிக்கு, நான் அறியும்படிக்கு, நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, ஹோப் ஆஃப் அவர் காலிங், பரிசுத்தவான்களிடத்திலே தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே. அப்படின்னா ரெசரக்ஷன் பவர். எவ்வளோ காரியங்கள் இருக்குது பாருங்க. ஆனால் இவ்வளோலாம் இருந்தும் என்ன வேணும்னா இதை குறித்த அறிவு வேணும். மனக்கண்கள் இதற்கு திறக்கப்பட வேண்டும். இது வந்து சும்மா அப்படியே ஏனோ தானோன்னு கேட்டுட்டு அரையங்குறையமா கேட்டுட்டு புரிந்து கொள்ளுகிற காரியம் அல்ல. இவை வெளிப்பாட்டின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம், ரெவலேஷன். ஆவியானவருடைய, அதெல்லாம் பார்த்தா கண் கண்டதிலே காது கேட்டதிலே எந்த மனதுக்கும் தோன்றதில்லை. ஆனால் நமக்கு அவர் ஆவியானவரை கொடுத்துருக்கிறார். எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, இது எந்த கண்ணும் பார்க்கல, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனுஷனுடைய மனசுக்கும் இது தோன்றினதும் இல்லை. அவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற தேவ திட்டம், அவருடைய திட்டம். அவர் நம்மளுக்கு எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க, ஒரு தலையெழுத்து. அந்த தலை எழுத்தை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனதிற்கும் அது தோன்றியதும் இல்லை. ஆனால் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியானுடைய வெளிப்பாட்டினால் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா இது வந்து நம்முடைய கண்கள், அது ஸ்பிரிச்சுவல் இலுமினேஷன், கண்கள் திறக்கப்படணும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்ட் ரெவலேஷன், ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துருள வேண்டும் ஜெபிக்கிறார் பாருங்க. எதுக்குன்னா அந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி நம்மோடு இருந்து நம்மளுக்கு அதை வெளிப்படுத்தி காட்டினாதான் நாம் இந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். அப்போ பாருங்க, நான் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுக்கு வந்து நான் எஃபர்ட் போடணும். நான் எஃபர்ட் போடணும், வசனத்தில் நான் தங்கி இருக்கணும், நல்ல நல்ல செய்திகளை நான் கேட்கணும், போதனைகளை கேட்கணும். நான் எந்த வேலை செய்தாலும் என்னோட மனசில் வந்து நான் அதை தியானித்து கொண்டு இருக்க வேண்டும். நான் தியானிக்கும் போது எனக்கு உள்ளாகாது, எனக்கு உள்ளது வெளிப்பாடாக அது வரும்போது அது என்னிலே ஒரு பங்காகி விடுகிறது. அப்பொழுது நான் அதை செயல்படுத்த முடியும். இப்போ பாருங்க, அந்த நாலேஜ் இல்லைன்னா, கர்த்தர் எனக்கு குறித்து என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாருங்கிற அறிவே எனக்கு இல்லைன்னா நான் எப்படி அவருடைய திட்டத்தை செய்ய முடியும்? அப்போ அறிவை நாம் வெறுக்கிறவர்களாக இல்லாமல் அறிவை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம் தேவனிடத்திலே அறிவை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்திருக்கிறார், எப்படி நான் காரியம் செய்யணும், என்னுடைய பிஸ்னஸ் என்ன பண்ணால், எப்படி பண்ணால் நான் இதில் வந்து அவரை மகிமைப்படுத்தி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை நான் பார்க்க முடியும், என்னுடைய வேலையில், என்னுடைய கரியரில், என்னுடைய படிப்பில், என்னுடைய ஊழியத்திலே நான் அவருடைய கோட்பாடுகளையும் அவருடைய பிரமாணங்களையும் நான் எப்படி அப்ளை பண்ணுறது, அதை எப்படி நான் ப்ராக்டிக்கலாக வந்து அதில் செலுத்தி நான் எப்படி தேவ திட்டத்தை அந்த இடத்துல நான் ஜெயமாக நான் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே எங்கேருந்து வரும் அப்படின்னா இங்கேருந்து தான் வரும். அறிவிலிருந்து தான் எல்லாமே வருகிறது. அப்போ அறிவு வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்கும் போது அது ரொம்ப 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 ஒரு பெரிய இடையூறாக அமைந்து விடுகிறது. நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, எந்த திட்டத்தையும் நம்மளால் நிறைவேற்ற முடியாது. அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல், கவலையற்று, கவனம் இல்லாமல் ஒரு நெக்லெக்ட் பண்ணும்போது இந்த தேவ திட்டத்தை குறித்தும் அவருடைய காரியங்களை குறித்தும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ரட்சிப்பை குறித்தும் எல்லாவற்றையும் குறித்து நாம் ஒரு கவனம் இல்லாமல், அது மேலே கவனம் இல்லாமல் ஒரு கவலையற்று இருப்போமானால் அது ஒரு பெரிய இடையூறாக அமைந்து விடுகிறது. இரண்டாவதாக, நான் அறிவை வெறுத்தால் அதுவும் ஒரு பெரிய இடையூறாக அமைந்து விடுகிறது. மூன்றாவதாக, உண்மை இல்லாத உக்கிரானத்துவம், ஸ்டூவர்ட்ஷிப், ஃபெயில் ஸ்டூவர்ட்ஷிப்
ஆர் அன்ஃபெய்த்ஃபுல் ஸ்டூவர்ட்ஷிப். உக்ரானத்துவம்னா ஒன்றுமே கிடையாது. ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை உண்மையாய் ஒழுங்காய் செய்து முடிப்பது, அவ்வளோதான். எனக்கு முதல்ல உக்ரானத்துவம்னா வார்த்தை முதல்ல வாயில் வரல, என்ன அர்த்தனே புரியல. உங்கள் பொறுப்பு கீழே என்னெல்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கோ அந்த பொறுப்பை நீங்கள் சரிவர உண்மையாக செய்து முடிக்கிறது, அவ்வளோதான். 1 கொரிந்தியர் 4:2 இப்படி சொல்லப்படுது, உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். அவசியம் அப்படின்னா இட்ஸ் ரிக்வயர்ட், இட்ஸ் அ டிமாண்ட். அதாவது உக்ரானக்காரன் உண்மை உள்ளவனா இருக்கணும் அப்படின்னு கடவுள் வந்து டிமாண்ட் பண்ணுறார். நம்ம அநேகருக்கு தெரிந்த இந்த ஒரு பேரபிள் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 25 14-30 நம்ம ஃபுல்லாக வாசிக்க போகிறது கிடையாது. சில காரியங்களை மட்டும் நம்ம இதுலேருந்து பார்க்கலாம். இதில் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு உவமையாக இந்த ஒரு பேரபிளாக ஆண்டவர் சொல்கிறார். எப்படி இருக்குன்னா, ஒரு மனுஷன் வந்து ஒரு வெளிநாடு தூர பயணம் போகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, 3 வேலைக்காரங்களை கூப்பிட்டு, ஊழியக்காரங்களை கூப்பிட்டு, அவங்க கையில் வந்து ஒருத்தன் கையில் 5 தாளந்து, ஒருத்தன் கையில் 2 தாளந்து, ஒருத்தன் கையில் 1 கொடுத்துட்டு போகிறாரு. போயிட்டு ரொம்ப நாள் கழித்து திரும்பி வராரு. அந்த 5 கொடுக்கப்பட்டவன் 5 தாளந்துகளை பெற்றவன் வந்து இன்னும் 5 சம்பாரித்து கூட கொடுக்குறான். 2 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் இன்னும் 2 சம்பாரித்து கூட கொடுக்குறான். அந்த 1 தாளந்தை மட்டும் பெற்றவன் என்ன பண்ணுறான், அதை புதைச்சி வச்சுட்டு அப்படியே வந்து அவருக்கு திருப்பி அந்த 1 மட்டும் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவர் என்ன சொன்னார், அங்கங்கே அந்த வசனங்களுக்கு சில காரியங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். மத்தேயு 25:14 பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதாம், ஒரு மனுஷன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல. அப்போது ஒப்புவிக்கப்படுது இல்லைங்களா, அதுதான் ஸ்டூவர்ட்ஷிப், அதுதான் உக்ரானத்துவம். அப்போ ஒப்புவிக்கப்படுதுன்னா யார் ஓனர் வந்து அவரோட ஆஸ்தியை வந்து இவங்க கையில் ஒப்பு கொடுத்துட்டு போகிறார். இவங்களுக்கே கொடுத்துடல, இவங்க கையில் ஒப்பு வித்துட்டு போகிறார். 15 அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக, அவனோட கெப்பாசிட்டி என்னமோ அது தெரிஞ்சு தான் அவர் கொடுத்துட்டு போகிறாரு. சும்மா கொடுத்துட்டு போகல, ஒருத்தன் கையில் 5, ஒருத்தன் கையில் 2, ஒருத்தன் கையில் 1ன்னு. ஏன் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுத்தாருன்னா, அவங்க கெப்பாசிட்டி என்னன்னு அவருக்கு தெரியும். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக அப்படிதான் அவர் கொடுத்துட்டு போகிறார். அப்போ அந்த 5 இருக்கிறவன் அதை வச்சு வியாபாரம் பண்ணி என்ன பண்ணுறான், இன்னும் 5 எடுத்துகிட்டு வரான். 2 இருக்கிறவன் 2 எடுத்துகிட்டு வரான். 1 இருக்கிறவன் அந்த 1 அப்படியே புதைச்சி வச்சிடறான். 19ஆம் வசனம், வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். வெகு காலமான பின்பு, இப்போ பாருங்க, ஆஃப்டர் அ லாங் டைம். அப்போது தேர் வாஸ் இனஃப் டைம். எந்த அளவுக்கு டைம் இருந்தது அப்படின்னா, தப்பு செஞ்சிருந்தா திருத்திக்கலாம், தெரியலனா கற்றுக்கொள்ளலாம், இல்லை அப்படியே வச்சு மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், அவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம பொறுமையாக செய்வோம். ரிஸ்க்கு நம்ம எடுக்க வேண்டாம், ஃபஸ்ட்டு அவங்க பண்ணட்டும், அவங்க ரிஸ்க் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்து அதை செய்யலான்னு கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்கலாம். இல்லை செஞ்சதை தப்பாக செஞ்சதை மறுபடியும் ஐயோ அப்போது தப்பாக செஞ்சுட்டேன், நான் இப்போ மறுபடியும் ரீடூ பண்ணியிருக்கலாம், மறுபடியும் நான் இப்போ சரியாக செய்துடுறேன், எதமா எப்போ வேணாலும் வருவாரே அப்படின்னு பண்ணியிருக்கலாம். அவ்வளோ டைம் இருந்துச்சு. ஆனால் இந்த 1 தாளந்தை ஒழித்து வச்சவன் இவ்வளோ டைம் இருந்தும் அவன் எதுவுமே பண்ணலை. அப்போது அந்த எஜமான் வந்து திரும்பி வரார். 21 மத்தேயு 25:21 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, அப்பொழுது 5 தாளந்தை கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ 5 தாளந்தை வச்சு இன்னும் 5 சம்பாதித்து திருப்பி கொடுத்தவன்ட்ட அவர் என்ன சொல்கிறாரு, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். அப்புறம் அடுத்து இந்த 2 தாளந்தை கொடுத்து மறுபடியும் அதில் இந்த 2 சம்பாரிச்சு கொண்டு கொடுத்தவன்ட்ட மறுபடியும் என்ன சொல்கிறாரு, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அப்புறம் இவன் வந்து சொல்லும்போது இவன் சொல்கிறான், ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அவரை பற்றி அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு.
ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். என்ன காரணம் சொல்றான் பாருங்க. இவன் அவர் கொடுத்த தாளந்தை இவன் பிரயோஜனப்படுத்தாம இருந்ததுக்கு என்ன காரணம் சொல்றான் அப்படின்னா, நான் பயந்து போய், அவன் போய் பயந்து போயிட்டு அவன் அதை புதைச்சிட்டானான். அது எங்கே நம்ம அதையும் இழந்துட போகிறேன் அப்படின்ட்டு பயந்து போய் நான் அதை புதைச்சிட்டேன் அவன் காரணம் சொல்கிறான். ஆனால் தேவன் அவன் ஏன் அதை பண்ணேன்னு அவர் என்ன காரணம் சொல்கிறாரு பாருங்க. அந்த எஜமான் என்ன காரணம் சொல்கிறாரு பாருங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாததும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்று அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்படியாச்சும் போட்டிருக்கலாமே, அப்பொழுது நான் என்னுடையதே வட்டியோட வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவன்கிட்ட இருந்த ஒரு தாளந்தையும் பிடுங்கிட்டு சொல்கிறாரு, உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அப்படிங்கிறார். அப்போ பாருங்க, அவன் சொல்கிறான் நான் பயந்து போய் அதை புதைச்சிட்டேன் அப்படிங்கிறான். ஆனால் எஜமான் சொல்கிறாரு, பயந்தனால கிடையாது, நீ பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன். பாருங்க, பொல்லாதவனும் சோம்பலுமான, விக்கெட் அண்ட் லேசி. அநேக நேரத்தில் நம்ம என்ன நினச்சிடுறோம் பாருங்க, சில காரியங்களை அதாவது பாவ செயல்களை செய்யறது தான் தப்பு, துன்மார்க்கம், அதுதான் விக்கெட்னஸ், அதுதான் பொல்லாத காரியம் அப்படின்னு நினைக்கிறோம். இங்கே என்ன வாசிக்கிறோம், நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யாமல் இருப்பதும் அதே போல துன்மார்க்கம்தான். இட்ஸ் அ கிரைம் டு நாட் டூ வாட் வி ஆர் சப்போஸ் டு டூ. இந்த உக்கராடத்தில் நம்ம இந்த பகுதியில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, எனக்கு பாருங்கள், ரொம்ப நாள் முன்னாடி தேவன் இந்த பகுதியிலேருந்து என்னோடு பேசினார். நான் ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை அழைத்த டைமில் நான் ரொம்ப பயப்படுவேன், பேசுகிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். உலகத்துக்கு முன்னாடியே பாடிடுவேன், அதெல்லாம் நமக்கு சின்ன வயசுல இருந்த பழக்கம். ஆனால் பேசணும், பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பயம். அதுக்கு மேலே பயம் நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்தனால புது ஆளுங்க பார்த்தா பயம், பேச மாட்டேன். அநேக நேரத்தில் என்ன பண்ணுவேன், மேடையில் போயிட்டு அந்த பாட்டை பற்றி யார் எழுதுனா அந்த கிரெடிட் கூட கொடுக்காம பாடிட்டு அப்படியே திரும்பி வந்துடும், ஏன்னா பேசுறதுக்கு பிடிக்காது. ஆனால் பாருங்கள், தேவன் இதுலேருந்து என்னோட பேசினார். இந்த பயம் நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட படிச்சிங்கன்னு பாருங்கள், கடைசி சாப்டர்லையோ அதுக்கு முன்னாடி சாப்டர்லையோ பயம் ஒரு ரொம்ப ஒரு மோசமான காரியம். பாருங்கள், கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை நமக்கு அவர் கொடுக்கவில்லை. God has not given us the spirit of fear. அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற காரியம் இல்லை. மனிதரை கொடுத்த பயமோ இல்லை எதை குறித்த பயமாக இருந்தாலும், நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யாமல் உங்களை முடக்கிற எந்த பயமும் உங்களை அழிப்பதாக இருக்கும். அது தேவனிடத்திலிருந்து வரல. அப்போ பாருங்க, இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நிறைய பேர் இதை சீரியஸாக எடுத்துக்கிறதே கிடையாது. ஆனால் வேதத்தில் பாருங்கள், இது குறித்த அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சோம்பேறித்தனம், விக்கெட் அண்ட் லேசி. சோம்பேறித்தனத்தை எந்த கேட்டகரியில் வைக்கிறாரு ஆண்டவர்? சோம்பேறித்தனத்தை விக்கெட்னஸோட சேர்த்து வைக்கிறார். பீயிங் விக்கெட்னஸ் அண்ட் லேசினஸ் ரெண்டுத்தையும் ஒரே ரேஞ்சில் வைக்கிறார். நீதிமொழிகள்லேருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 10:4. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். அப்போ ஒரு மனுஷன் முதல்ல ஏன் ஏழையா இருக்கானா, காரணம் என்ன அப்படின்னா சோம்பேறித்தனம். சுறுசுறுப்பாக இருக்கிறவன் கை என்ன பண்ணுமாம்? செல்வத்தை உண்டாக்குமாம். ரொம்ப சிம்பிள் பாருங்க. யாராக இருந்தாலும், அவங்க விசுவாசிகளாக இருந்தாலும் அவிசுவாசியாக இருந்தாலும், சோம்பேறியாக இருக்கிறவன் ஏழையாக இருப்பான். தரித்திரம் ஏன் வருதுன்னா, நம்பர் 1 ரீசன் சோம்பேறித்தனமாய் இருப்பது. 12:24 நீதிமொழிகள் 12:24. ஜாக்கிரதையை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். The lazy man will be put to forced labor. பகுதி கட்டுவானா தமிழில் அவ்வளோ தெளிவாக இல்லை. The lazy man will be put to forced labor. ஜாக்கிரதை உள்ளவனா diligent, எல்லாம் ஒரு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறவனுடைய கை ஆளுகை செய்யுமா.
சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க எப்போவுமே அவங்களுடைய கரம் ஓங்கி இருக்கும், அவங்களுடைய கை ஆளுகை செய்யும். ஆனால் சோம்பேறியாக இருக்கிறவன் ஹீல் பி ஃபோர்ஸ்ட் இன்டு லேபர். எப்போவுமே அவங்க கீழே தான் இருக்கணும். அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்களால உயரவே முடியாது. 13:4 சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டி ஆகும். விரும்பியும் ஒன்றும் பெறாது அப்படின்னா எல்லாருமே விரும்பலாம் இல்லைங்க. நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி ஆயிடணும், அப்படி ஆயிடணும், எல்லாருமே விரும்பலாம். ஆனால் அந்த விருப்பத்திற்கு ஏற்ற செய்கையும் நடக்கையும் உழைப்பும் முனைப்பும் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா விரும்பிக்கிட்டே தான் இருக்கணும், எதையுமே அடைய முடியாது. இப்போ சோம்பேறியாக இருக்கிறவங்க ஆசைப்படுவாங்க, இதை ஆசைப்படும், ஆனால் அப்படி செஞ்சிடுவேன், இப்படி செய்யணும், இது நடக்கணும், அது செஞ்சிடுவேன், எல்லாமே விருப்பப்படலாம், எல்லாத்தையும் ஆசைப்படலாம். ஆனால் சோம்பேறியாக இருந்தால் அது எதுவுமே நடக்காது. அப்படியே ஆசைப்பட்டு அப்படியே அதோட முடிச்சுட்டு போயிட வேண்டியது தான். அடுத்த வேத பகுதி பாருங்க, இது ரொம்ப இன்னும் ரொம்ப சீரியஸான ஒரு காரியம். நீதிமொழிகள் 18:9 தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு பாருங்க, he who is slothful in his work is a brother to him who is a great destroyer. அதாவது சோம்பேறித்தனம் அழிவை கொண்டு வருமா, அழிம்பனுக்கு சகோதரனா. அப்போ எங்கெல்லாம் சோம்பேறித்தனம் இருக்குதோ அங்கெல்லாம் கடைசியில் என்ன பண்ண, அப்போ சோம்பேறித்தனம்னா நான் எதுவுமே பண்ணாமல் அப்படியே பேசிவா இன்ஆக்டிவா அப்படியே இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் அப்படி சோம்பேறித்தனமாக பேசிவாக இன்ஆக்டிவாக இருக்கும்போது அங்கே ஆக்டிவாக டிஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு. அங்கே அழிவு வருமா பாருங்க. அப்போ சோம்பேறித்தனம் அழிவை கொண்டு வரும். பீயிங் அன்ஃப்ரூட்ஃபுல், பிரயோஜனம் இல்லாமல் இருப்பது, மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாமல் இருக்குது, ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருப்பது. அப்போ நான் எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் நிறைய கரெக்டாக நான் ஸ்டூவர்ட் பண்ணாமல் அது எதுவாக இருந்தாலும் சரி, அதுவும் எஸ்பெஷலாக அதுக்கு தேவையான வசதியும் வாய்ப்பும் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவிஷன் எல்லாம் இருந்தும் அநேகர் என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் சோம்பேறித்தனத்தினால அப்படியே செய்யாமலே இருந்துடுறாங்க பாருங்க. அதுவும் ஒரு விதத்திலே பெரிய துன்மார்க்கம், அது அழிவை கொண்டு வரும். சோம்பேறியாக இருந்தோம் அப்படின்னா தேவ திட்டத்தை நான் செய்யணுங்கிற அந்த எண்ணமே முதல்ல, ஏன்னா அது செய்யவே முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. தேவ திட்டம் இல்லை, எதுவுமே செய்ய முடியாது. அப்புறம் என்ன அடுத்து தேவ திட்டம், எதுவுமே நாம் செய்ய முடியாது. அப்போ நாம் இதை ஒரு சீரியஸான ஒரு ஹிண்ட்ரன்ஸாக நாம் இதை பார்க்கணும். லேசினஸ் தானே, நான் என்ன குடிக்கிறேனா, இல்லை சிகரெட் பிடிக்கிறேனா, இல்லை தவறான உறவுகள் வச்சுருக்கேனா, இல்லை பப்புக்கு போகிறேனா, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணுறதில்லையே. நான் பாட்டு வீட்டில் பாவம் செய்யாமல் நான் பாட்டு வீட்டில் என் ரூமில் தான் இருக்கேன், சும்மா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கேன், பாவம்லாம் செய்யறதில்ல, ஆனால் செய்ய வேண்டியது செய்கிறோமா. இந்த சின்ஸ் ஆஃப் கமிஷன், சின்ஸ் ஆஃப் ஒமிஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க. இது சின்ஸ் ஆஃப் ஒமிஷன், ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது. நாம் இதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். நம்ம டிலிஜென்ட்டாக இருக்கிறதுக்கு நாம் முனைய வேண்டும். மேன் 4வது காரியம், லாஸ்ட். இப்போ முதல்ல நான் கவனமற்று இருப்பது, கவனம் இல்லாமல், கவலையற்று, கவனம் இல்லாமல் தேவனுடைய காரியங்களை குறித்து கவனம் இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய இடையூறு. அடுத்து நான் அறிவை நேசிக்காமல், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அறிவை வெறுப்பது ரெண்டாவது இடையூறு. 3வது நான் ஒரு உண்மை இல்லாத உக்கிரானனாக இருப்பது, நான் ஒரு உண்மை இல்லாமல் சோம்பேறியான, எதையுமே செய்யாத, அப்படியே வாழ்க்கையை சும்மா உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்க ஒரு ஆளாக இருப்பது. இது 3மே தேவ திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றாது. 4வது இந்த 3 ஒரு கேட்டகரி, இது வேற கேட்டகரி. இது பார்க்கறதுக்கு இடையூறு போல தெரியும், ஆனால் இது ஆக்சுவலாக இது தடைக்கல் கிடையாது, இது ஒரு படிக்கல். சோதனைகளும் பரீட்சைகளும், டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ், இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் we cannot pray away those things, pray and evade those things out of our life.
சில காரியங்கள் நான் ஜெபித்து இது வந்து எனக்கு எப்படியாவது நடக்காமலே நான் வந்து எப்படியாச்சும் நான் வந்து இதை தள்ளி விட்டுருவேன், என் ஜெபத்தினால வந்து நான் இது நடக்காமல் பார்த்துக்குவேன், இது வந்து போயிடும் என் வாழ்க்கையிலேருந்து அப்படின்னு நாம் செய்ய முடியாது. ஏன்னா certain things we will have to face and we will have to go through and we will come out victoriously. சில காரியங்களை நான் எதிர்கொள்ள வேண்டும், அதனூடாய் நான் கடந்து செல்ல வேண்டும், அதை கடந்து சென்று நான் வெளியே வெற்றிகரமாக நான் வர வேண்டும். அதற்காக வடிவமைக்கப்பட்டது தான் வந்து இந்த சோதனைகளும் பரீட்சைகளும். யாக்கோபு 1:2-3 யாக்கோபு, ஜேம்ஸ் சாப்டர் 1 verses 2 and 3. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது 2 வார்த்தை இங்கே வந்துருச்சு, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். பலவிதமான சோதனைகள் வரும்போதும் நம்மளுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போதும் அது நமக்குள்ள பொறுமை உண்டாக்கும் அப்படின்றத நாம் அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணணும். அப்போது நீங்கள் முன்னாடி சொல்லப்பட்ட 3 காரியங்கள் இல்லாமல் நான் எல்லாம் தேடுறேன், நான் சரியாக தேடுறேன், நான் சரியாக செய்யணும்னு நினைக்கிறேன், என்னுடைய இருதயம் சரியாக இருக்குது, என் மனம் சரியாக இருக்குது, ஆனால் எனக்கு இந்த சோதனைகள்லாம் வருது, இதனால் வந்து என்னால் தேவனுடைய திட்டத்தை வந்து நான் நினைக்கிற மாதிரி என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஏன்னா ஆன் தி அதர் சைட் யூ வில் ஹேவ் ரிகம்பன்ஸ். நீங்கள் வந்து தேவ திட்டத்தை செய்து முடிக்க இது ஒரு படிக்கல்லாக உங்களுக்கு அமையும். பாருங்க, ஆபிரகாமை தேவன் வந்து கூப்பிட்றாரு, உன்னுடைய ஒரே குமாரனான ஈசாக்கை பலி கொடு அப்படிங்கிறாரு. இவர் யோசிக்காமல் எடுத்து கிளம்பி கூட்டிகிட்டு போயிடுறாரு. எவ்வளோ பெரிய ஒரு டெஸ்ட் பாருங்கள், ஆனால் அவர் செய்துடுறாரு அதை. அதனால தான் அவரை நாம் விசுவாச தந்தை ஆபிரகாம் அப்படின்னு சொல்கிறோம். அவர் அதை செய்ததுனால என்னாச்சு, it became a key for God to make the cross of Calvary possible. பாருங்க, ஆபிரகாம் அவருடைய மகனை அவர் கொடுக்க துணிந்ததுனாலே அந்த ஆபிரகாமுடைய ஒரு உடன்படிக்கை, தேவன் வைத்திருந்த அந்த உடன்படிக்கை வந்து அது வந்து நிலைநிறுத்தப்பட்டது. அதனால் தேவன் வந்து அவருடைய குமாரனை இந்த உலகத்திலே நமக்காக அவர் பலியாக அவர் அனுப்ப அது ஒரு திறவுகோலாக அது அமைந்தது. அடுத்து பாருங்கள், யோபு எடுத்துக்கோங்க. யோபு எப்பேற்பட்ட ஒரு பாட வந்து அனுபவிக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் நீதிமான்னு பைபிளே சொல்லுது. தேவையில்லாத அவருக்கு ஒரு சோதனை, இத்தனை சோதனை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு வந்து வருது. ஆனால் அது அவர் வெளியில் அதுலேருந்து வரும்போது தேவன் அவருக்கு 2 பங்காக அவரை ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பை பார்த்தோம், ஆனால் இந்த சின்ன வயசில் போய் குழியில் போய் அப்புறம் போய் சிறையில் போய் இப்படியெல்லாம் அவஸ்தைப்பட்டு கடைசியில் கர்த்தர் வந்து யோசேப்பின் மூலமாக வைத்திருந்த அந்த தேவ திட்டத்தை இஸ்ரவேலர் ஜனங்கள் வந்து அழிஞ்சிடாமல் அவங்கள பாதுகாக்கணும், யோசேப்பின் மூலமாக அவர் இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு யோசேப்புக்கு அந்த திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்றதுக்கு யோசேப்பு குழிக்குள்ளே சிறைக்குள்ளெல்லாம் போக வேண்டியதாய் இருந்தது. அப்போ இந்த காரியம் வந்து ஒரு இடையூறு மாதிரி தெரிஞ்சா கூட இது வந்து இடையூறு கிடையாது. இதுக்கு நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். 2 தீமோத்தேயு 3:12 சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்போ மனதாய் இருந்தாலே, தேவபக்தியாய் நான் நடக்கணும், நான் மனதாய் இருந்தாலே துன்பம் வருமா? யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் தேவபக்தியாய் இருப்பேன் அப்படின்னு மனதாய் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே துன்பப்படுவார்கள். நான் வசனம் சொல்லுது. இப்போ ஏன்னா பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த உலகம் வந்து இட்ஸ் ஹாஸ்டைல். It's a hostile place, it's hostile towards God and it's hostile towards God's people. இந்த உலகம் வந்து நம்மளுக்கு விரோதமாக இருக்குது, தேவனுக்கு விரோதமாக இருக்குது, அதோட சுபாவமே அப்படிதான் இருக்குது. அப்போது இங்கே வந்து நம்ம தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினா சவால்களும் பிரச்சனைகளும் சோதனைகளும் இக்கட்டுகளும் நமக்கு வரும். ஆனால் இதெல்லாம் தான் நம்மை வந்து பூரணராக ஆக்குகிறது, இதெல்லாம் தான் நம்மை கிறிஸ்துக்குள்ளாக நம்மை பலவான்களாக ஆக்குகிறது. எந்த ஒரு கிரேட்டான ஆளை நீங்கள் எடுத்தாலும் அவங்க வந்து இந்த மாதிரி வலிகள், வேதனைகள், சோதனைகள் இதெல்லாம் கடக்காமல் யாருமே கிரேட்டாக ஆகவே முடியாது. எல்லாருக்கும் வந்து சோதனைகளும் அவங்க வந்து இங்கே பரீட்சைகளும் எல்லாம் இதெல்லாம் கடந்து போய் தான் அவங்க
ஒரு மனிதராக அவங்க ஆறாங்க. அப்போ பாருங்க, நாம் தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அநேக காரியங்களை நாம் செய்யணும். அநேக காதில் நாம் கவனம் வைக்க வேண்டும். இந்த இடையூறுகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் நாம் எடுத்து போட வேண்டும். நாம் தேவ பக்தியாக இருக்கிறதுனாலே நமக்கு வர இந்த ட்ரையல்ஸ், இந்த டெஸ்ட், இதெல்லாம் நான் எப்படி மேற்கொள்வது, இதெல்லாம் நான் கடந்து வரும்போதே என்னுடைய இருதயத்தை, அந்த ப்ராசஸில் நான் என் இருதயத்தை எப்படி ஆண்டவருக்குள்ளாக நான் ஸ்திரமாக வைத்துக்கொள்வது, இதெல்லாம் நாம் கடைப்பிடித்து நாம் அறிந்து நாம் இதெல்லாம் செய்தால் தான் நம்ம தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியும். ஆனால் பாருங்கள், இதெல்லாம் கேட்டுட்டா ஐயோ இப்படியெல்லாம் இருக்கா என்னால் திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு இல்லை. அவர் சொல்கிறாரு, மை யோக் இஸ் ஈஸி. அவருடைய நுகம் ஏன்னா அவர் நம்மளை தாங்குகிறவராக இருக்கிறார், அவர் நம்ம கூட நடக்கிறவராக இருக்கிறாரு. கஷ்டமானது எல்லாமே அவர் செய்திருவார். நம்ம அவர் கூட நின்னா போதும். இந்த மாதிரி காலங்களே, இந்த மாதிரி சூழ்நிலைகளே, சோதனைகளின் சூழ்நிலையிலே, இந்த மாதிரி நேரங்களிலெல்லாம் நாம் அவரோட நின்றால் போதும். ஆல் வி ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் ஸ்டாண்ட். அவர் நம்முடைய பலனாக இருப்பார், அவர் நம்மை பார்த்து கொள்வார், அவர் இதெல்லாம் ஓய பண்ணுவார். நான் நின்னா போதும், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பிதாவே ஆண்டவரே, அப்பா உம்முடைய வார்த்தை எவ்வளவு அருமையானதாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அப்பா எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது, எங்களுக்கு பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களை குறித்து எவ்வளவு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா இடையூறுகளையும் எல்லா சவால்களையும் மேற்கொள்ளுகிற அந்த கிருபை அப்பா நீங்க எங்களுக்குள்ளாக நீர் வைத்திருக்கிறீரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த சுவிசேஷத்திலே அப்பா அந்த கிருபை அடங்கி இருக்கிறதே. அந்த கிருபைக்கு பின்னாடி அப்பா தேவனுடைய பலத்த சத்துவம் கிரியை செய்து கொண்டிருக்கிறதே ஆண்டவரே. இந்த கிருபை தேவனுடைய பலனாய் இருக்கிறதே அப்பா. அப்பா, இந்த பவர் எங்களுக்கு மோர் தென் இனஃப் ஆஃப் ஃபாதர். அப்பா, இந்த வல்லமை எங்களுக்கு போதுமான வல்லமையாய் இருக்கிறது. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நாங்க கடந்து செல்ல, எப்பேற்பட்ட காரியங்களையும் நாங்க மேற்கொள்ள, எங்களிடத்துல இருக்கிற எல்லா குறைவுகள் எல்லாம் அப்பா நாங்க மேற்கொள்ள, அதை சரி செய்ய, சீர்திருத்த உம்முடைய வல்லமை எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது ஆண்டவரே. அந்த வல்லமை இயேசுவின் நாமத்திலே அப்பா உம்முடைய பிள்ளைகள் மேலே அப்பா நான் கட்டவிழ்கிறேன் தகப்பனே. அப்பா, அவர்கள் தேவ திட்டத்தை செய்து முடிக்க அவர்களுக்கு எந்த இடையூறுகள் இருந்தாலும் ஆண்டவரே, அவற்றெல்லாம் அப்பா அவர்கள் அறிந்து, அதை உணர்ந்து, அதை அப்புறப்படுத்தி அப்பா சீரமைக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, சோதனையில் மத்தியிலே அப்பா கடந்து போற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கிறதே ஆண்டவரே. நன்றி அப்பா. நீர் அவர்களை விட்டு விலகாமல் இருக்கிறீரே, அவர்களோட இருக்கிறீரே ஆண்டவரே. நீர் அவர்களை பலப்படுத்தும். விலையேற பெற்றதான அவருடைய விசுவாசம் ஆண்டவரே, அதுக்கு பலன் உண்டு என்பதை அப்பா அவர்களுக்கு நீர் நினைவூட்டும். அவங்க தனியா இந்த சோதனையில இல்ல, நீர் அவர்களோட கூட நீர் இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணரட்டும் ஆண்டவரே. அவர்கள் உணரட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு இருப்பதாக ஆண்டவரே. அவருடைய வெகு சீக்கிரத்திலே ஆண்டவரே அவர்கள் இந்த சோதனையிலிருந்து அப்பா நீர் மீட்டெடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. இந்த சோதனையின் மறுபக்கத்திலே அப்பா அவர்களுக்கு பெரிய பலனை ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறே, பெரிய உயர்வை நீர் வைத்திருக்கிறீரே. அதை அவர்கள் காணட்டும், அதை அவர்கள் காணும்படி செய்யும் தகப்பனே. அதை நீர் அவருடைய வாழ்க்கையிலே நீர் செய்யும். நன்றி 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 ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய வல்லமையான கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.